ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்ங்க. நானும் ஒரு காலத்தில் அந்த ப்ராப்ளம்தால் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. என்னோடய ஸ்கின் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஆயில் ஸ்கின்ங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் என் ஃபேஸ் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆயில் வலியும். அதனால் என் ஃபேஸே இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குங்க. ஸோ என்ன பண்ணாலும் இந்த பிம்பிள்ஸ் எனக்கு போகவே மாட்டுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் நான் வச்சுருக்கேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியுங்க. நான் எப்படி பண்ணேன் என்னன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் என்னோடய ஃபேஸ் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே ரெண்டு பக்கமும் பிம்பிள்ஸ்லாம் அவ்வளோ இதாக இருக்குங்க. என்னடா பண்ணுறது, நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்ப்பேங்க. யூடியூப்பை பார்த்து, ஃபோனை பார்த்து, அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுன்னு சொல்லி ஹோம்மேட் ரெமெடி ஹாஸ்பிட்டல்லாம் கூட போயிருக்கீங்க. பட் ஆனால் எனக்கு அந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் சரியாகவே இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் எங்கள் அக்கா இருக்காங்க சென்னையில், எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவளுக்கு பார்த்திங்கன்னா என்னை விட பயங்கரமாக இருக்கும் ஃபேஸ். அப்போ எங்கள் பெரியம்மா வேறு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா. ஸோ கேட்குறவங்களுக்கு மஞ்சள் தானே, இது என்ன பண்ணிவிடும், இதையா அவ்வளோ பெருசாக சொல்கிறான்னு உங்களுக்கு தோணுங்க. பட் நிஜமாக சொல்கிறாங்க, 100% இல்லை 200% நான் அடித்து சொல்கிறேங்க. கஸ்தூரி மஞ்சளில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பெரியம்மா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவள் அதை அப்ளை பண்ணி அவளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 80% அவளுக்கு பிம்பிள்ஸ் நல்லா க்யூர் ஆகிடுச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்கள் பெரியம்மா ஊருக்கு வந்தப்போ பார்த்துட்டு என்னோடய ஃபேஸும் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ அவங்க எனக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்கங்க கஸ்தூரி மஞ்சள். நான் நிஜமாக நான் நம்பிக்கையெல்லாம் போடலங்க. மஞ்சள் என்ன பண்ணிவிடுது, மஞ்சள் எப்பயுமே நம்மளை வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் மஞ்சள் போட்டு குளி அப்படின்ட்டு. அப்போல்லாம் நான் ஒரு இதாக பெருசாக இது பண்ண மாட்டேங்க. ஐயோ மஞ்சள் போட்டுலாம் குளிக்கிறதா, நம்மளை பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு. பட் ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் மஞ்சள் போட்டு குளிக்கலாம் தேவையில்லைங்க. நான் எப்படி பண்ணுவேன் என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். நான் எதுக்கு இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மஞ்சள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் மஞ்சள் தானேன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. மஞ்சள், அதுவும் கஸ்தூரி மஞ்சள் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா கொண்டு கொடுத்தாங்கங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. எந்த ஒரு விஷயமே ஒரு நாளில் பிம்பிள்ஸ் சரியாயிடும், 2 நாளில், ஒரு வாரத்தில், 10 நாளில் பிம்பிள்ஸ் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. நீங்களும் அந்த மாதிரிலாம் கேட்டு நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே சரிங்க, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் மினிமம் ஒரு 1 மந்த்தாவது நம்ம ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரம் 10 வாரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த சேஞ்சஸுமே தெரில, இது வேஸ்ட்டு நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. சீரியஸாக சொல்கிறேங்க. நீங்கள் இந்த நான் சொல்கிற இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட் ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு எந்த சேஞ்சஸும் தெரியாதுங்க. நான் முன்கூட்டியே சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் அதை அப்படி நினைக்காதீங்க. பட் விடாமல் நீங்கள் அதை ட்ரை, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் நம்மளோட ஸ்கின்குள்ளே போயிட்டு அந்த டர்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணுங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியாது. அடப்போப்பா என்னப்பா சொன்னேன், நான் பண்ணேன், எந்த சேஞ்சஸுமே தெரில அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுங்க, நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தேன். இந்த மாதிரி அப்புறம் எங்கள் பெரியம்மா கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் அதில் என்னென்னா நம்மளோட வீட்டில் உள்ள ஒரு தலகாணி வேஸ்ட் ஆகுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு ஷாலோ இல்லை கைலி இல்லை அம்மாவோட வேஸ்ட்டு சாரீ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் எந்த தலகாணி வச்சு படிப்பீங்களோ அந்த தலகாணியை ஃபுல்லாக சுற்றிடணுங்க. ஏன்னா இது ஓவர் நைட் நம்ம ஃபேஸில் இருக்கும். அப்போ தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாப்பிட்டு நீங்கள் நைட்டு படுத்து தூங்க போவீங்க பார்த்தீங்களா, அப்போ கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நீங்கள் நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அந்த நார்மல் வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, நீங்கள் ரோஸ் வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால நான் நார்மல் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஓகே தான், அதுவும் இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள் கண்ணை சுற்றி, கண்ணில் படாமல் கண்ணு மூக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி இழுக்கும். நம்ம இந்த கடலை மாவுலாம் போட்டால் நம்ம ஸ்கின் இழுக்கும் பார்த்தீங்களா, அதே சேம் இழுக்கும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படுத்து தூங்கிடலாம். ஓவர் நைட் உங்கள் ஃபேஸில் இருந்தால் எப்படி இருந்தாலும் நீங்கள் படுத்து பெறலும் போது அந்த மஞ்சள் ஒட்டும். அதுக்காக தான் தலகாணி வேஸ்ட் ஆகும்னு சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி துணியை சுற்றிட்டு அந்த தலகாணியில் தலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த துணியை மட்டும் நம்ம எடுத்து அடுத்த நாள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் நல்லா சோப் போட்டு, நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள்.
சீரியஸாக சொல்கிறேங்க. நான் வந்து இதை பண்ணேங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th 12th படிக்கும்போது நான் இதை வந்து பண்ணேங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 டேஸ்க்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, நீ இதை டெய்லி போடுற, உனக்கு என்ன ஒரு சேஞ்சஸுமே தெரியலன்னு. பட் ஆனால் நான் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கலங்க. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து நான் லைவாக ரிசல்ட் பார்த்துருக்கேன். அந்த மஞ்சள் போட்டதுனால அவள் ஸ்கின் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. அதனால் வந்து நான் கிவ் அப் பண்ணலைங்க. தொடர்ந்து வந்து நான் போட்டேங்க. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மந்த் கிட்டே இதை நான் போட்டிருப்பேங்க. அந்த 2 மந்த் முடிவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என்னோடய ஸ்கின்ல அப்படியே எல்லா பிம்பிள்ஸும் ரிமூவ் ஆகி, அந்த பிம்பிள்ஸ் இருந்த தடம் கூட தெரியலங்க. சில பேருக்குலாம் பிம்பிள்ஸ் போனாலும் அந்த பிம்பிள்ஸ் இருந்த இடம் ஒரு மாதிரி இதாகுங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த மஞ்சள் யூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலை சோப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கையை எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. ஸோ மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குங்க. இது வந்து நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. ஸோ வந்து நீங்களும் பிம்பிள்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்குங்க, இல்லையா மளிகை கடைகளில் கூட கிடைக்கும். 28 ரூபாயோ என்னவோ தான் ஒரு டப்பா. நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வாங்குங்க. நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 months உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து 15 டேஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுங்க. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் வந்து மேக்ஸிமம் 2 monthsக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் 200% அடித்து சொல்வேங்க. இது வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு பொருள் தாங்க, அதை வாங்குங்க. இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது என்னோடய சொந்த அனுபவங்க. நான் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலைங்க. ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக தெரியுமா. இப்போ வந்து உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் இது எனக்கு நிஜமாக பிம்பிள்ஸ்லாம் கிடையாதுங்க. என்னோடய வீடியோஸ் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இது வேர்க்குரு கொப்பளம் தாங்க இருக்குது. எனக்கு வந்து என் ஃபேஸில் இப்போ எந்த ஒரு பிம்பிள்ஸுமே கிடையாது. அப்போது தான் எனக்கு லாஸ்ட்டாக பிம்பிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இன்னும் வந்ததே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து இந்த வெயில் நாளில் வேர்க்குரு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ பிம்பிள்ஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்களும் மறக்காமல் கஸ்தூரி மஞ்சள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்களோட ரிசல்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டேட் பண்ணீங்க, எத்தனை நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது எல்லாத்தையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.